அண்மை செய்தி. சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ராஜாஜி சாலையில் பல்வேறு கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக அரசின் வருவாய்த்துறை ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். இது பற்றிய விரிவான தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் தகவல்கள். வணக்கம். தமிழக வருவாய்த்துறையில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை, பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி இன்று சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாபெரும் போராட்டத்தை வருவாய்த்துறை ஊழியர்கள் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டத்தை வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பேரணியாக வந்து நேராக ராஜாஜி சாலையில் திடீரென அமர்ந்து மாபெரும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, அதே போன்று நில அளவை துறையில் பணிபுரிந்து வரும் அனைத்து நிலையிலான அலுவலர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கவும், குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்க வலியுறுத்தியும் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற கோரிதான் இவர்கள் இந்த சாலை மறியல் மற்றும் போராட்டத்தை வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் நடத்தி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து அவர்கள் தமிழக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியதோடு அங்கிருந்து பேரணியாக நடந்து வந்து சென்னை ராஜாஜி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தமிழக வருவாய்த்துறையில் பணியாற்றும் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு உயிர் பாதுகாப்பு மற்றும் உடைமைகளின் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. வருவாய்த்துறையினர் நேரடியாக வட்டாட்சியர் முதல் கிராம நிர்வாக அதிகாரிகள் முதல் பல்வேறு களப்பணியில் பணியாற்றும் போது அவர்களது உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. எனவே வருவாய்த்துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும். அதே போன்று கிராம நிர்வாக உதவியாளர்களாக பணியாற்றுபவர்களை காலமுறை ஊதியத்தில் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் தற்போது வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து பேரணியாக வந்த வருவாய்த்துறை ஊழியர்கள் ராஜாஜி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு தமிழக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் வருவாய்த்துறையில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் அனைவருமே உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலும் உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே தங்களின் வருவாய்த்துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் போக்குவரத்து நெரிசலும் பெரும் பரபரப்பும் நிலவியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து வருவாய்த்துறை ஊழியர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த போராட்டத்தை வருவாய்த்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தகவலுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.